மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நெத்திலி இடித்த மிளகா அப்படின்ற ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக நெத்திலியை எப்பயும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதை சுடு தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் 2 பல், காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். சின்ன வெங்காயம், மிளகா, உப்பு நமக்கு நெத்திலிலே இருக்கும், அதனால் போட வேணாம். சின்ன வெங்காயம் மட்டும் 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 3 பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா இடிச்சுக்கோங்க. உரலில் இடிச்சுக்கிங்க. இது மிக்சிலாம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் போயிடும். உரலில் நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நெத்திலி, அந்த எடுத்து தனியாக வச்சுருக்கீங்க. அதில் கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு எதுவுமே போட வேணாம். அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலாவை போட்டுட்டு அந்த கருவாடியும் போட்டுருங்க. போட்டு அப்படியே கிண்டி அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த இதில் பச்சை மிளகா, பட்டை மிளகா, வெங்காயத்தை கூட கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு துளி புளி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு பீஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதிகமாக எடுத்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதை எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை நல்லா அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் இந்த பொரிச்சு வச்சுருக்கிற நெத்திலியை போட்டு ஒரு 2 கிண்டி அப்படியே அந்த ட்ரை ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் டிஷ் தயிர் சாதம், அந்த பழைய சாப்பாடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பழைய சாதம், அப்புறம் ரச சாதம், இதுக்கெலாம் செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சுட நீங்கள் சாப்பாடு புதுசாக வடித்த சாப்பாட்டில் அதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.